கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா 40ஆம் அதிகாரம் 30-31 வசனங்கள். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் சோர்ந்து போவார். அன்பானவர்களே, இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார், வாலிபரும் இடறி விழுவார். இளைஞர்னா உங்களுக்கு தெரியும், இளைஞன் பலவான் கையில் உள்ள அம்புகளை போல இல்லைங்களா? அவ்வளோ வேகமாக ஓட முடியும். ஓடுற பாம்பை போய் குதிங்காலில் முதிச்சு நசுக்கிற ஒரு வயது. எல்லா எடை நிறைந்த ஒரு பொருளை கூட சர்வசாதாரணமாக தூக்கிடுவோம். சாதாரணமான ஒரு விஷயத்தை செய்யணும், ஒரு காரியத்தை செய்யணும்னா என்ன சொல்லுவாங்க? டேய், கொஞ்சம் வாலிப பசங்களாக பார்த்து கூட்டிகிட்டு வாப்பா, இந்த தேரை இழுக்கணும், அல்லது இந்த கடையை வந்து தூக்கி அந்த பக்கம் வைக்கணும், அல்லது இந்த எடை நிறைந்த இந்த பகுதியை தூக்கி அந்த பக்கம் வைக்கணும். ஏன்னா பலமுள்ளவன் வாலிபன், எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடிய. ஒரு வீட்டில் சண்டை வந்துட்டா கூட அந்த அப்பா சொல்லுவான், இரு என் பையன் வரட்டும், என் பையன் வந்தோன்னா அவனுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கடா அப்படிம்பார். ஏன்? நான் பலவீனமாக இருக்கிறேன், என் பையன் வாலிபன் பலசாலி, அவங்ககிட்ட வந்து நீங்கள் சண்டை பண்ணுங்க சொல்கிறாங்களா இல்லையா? ஏன்னா வாலிபன் தன் சரீரத்தில் பலமுள்ளவனாக இருக்கும். அப்படிப்பட்ட வாலிபன் கூட என்ன ஆயிடுவானாங்க? இலைப்படைந்து சோர்ந்து போயிடுவான். அப்பா என்னால் முடியல, இன்னும் ஒரே டயர்டாக இருக்குன்னு சொல்லி இலைப்படைந்து சோர்ந்து போவோம். இடறியும் விழுவாங்களாம், எங்கேயாவது தடுமாறி இடறி விழுந்துருவான். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன். அது வயசு இல்லை, எந்த வயசு வேணாலும் சரி. 100 வயது சென்றவனும் வாலிபனை போல் இருப்பான். தாவீது சங்கீதக்காரன் சொல்றார். அப்ப கடவுளுக்காக காத்திருக்கிறீங்களா? அவருடைய வருகைக்காக காத்திருக்கிறீங்களா? அவருடைய வசனங்களுக்காக காத்திருக்கிறீங்களா? அவருடைய மாமிசத்தை அப்பத்தை புசிப்பதற்காக நீங்க காத்திருக்கிறீங்களா? நீங்க என்ன ஆயிங்க? புது பலன் அடைங்க. புது பலன் அடைஞ்சு கழுகுகளை போல செட்டைகளை பிடித்து எழும்புவார். கழுகு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயசு வருடங்கள் ஆச்சுன்னா அந்த கழுகு என்ன ஆகும் தெரியுங்களா? தன்னிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா இறகுகளும் கீழே விழுந்து, எல்லா சிறகுகளும் கீழே விழுந்து, தன்னுடைய மூக்கெல்லாம் மழுங்கி போய் அது சாப்பிட்றது கூட உணவு இல்லாமல் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய ஒரு பாறாங்கல்லுக்கு மேலேயோ எங்கேயோ ஒரு பக்கம் தனக்கு ஒரு கூட்டமைச்சு அதில் போய் அமைதியாக காத்திருக்கும். சாப்பிடாது. வேற ஏதாவது கழுகுகள் கொண்டு வந்து உணவு கொடுத்தா சாப்பிடுமோ என்னமோ தெரியலை, சாப்பிடாது, காத்திருக்கும். காலையில் நேரமானால் வெயிலில் வந்து தன்னுடைய அப்படியே உடம்பை காட்டிக்கிட்டு நிற்கும். அப்புறம் மறுபடியும் அதில் விழுந்து போன சிறகுகள் முளைக்க ஆரம்பிக்கும். அப்போ முளைக்க அதிகப்படியான சிறகுகள் முளைச்ச உடனே, இறகுகள் முளைச்சதுக்கு பிறகு தன்னுடைய மூக்க பாறையில் தீட்டி என்ன பண்ணும்? சாப்பாக்கி கூர்மையாக்கி, அதுக்கு பிறகு அந்த இடத்துலேருந்து வேட்டையாடுறதுக்கு பறந்து புறப்படும். பாருங்க, எவ்வளோ நாள் பசியில் காத்திருந்ததோ அந்த பசியை போக்குறதுக்காக அவ்வளோ வேகமாக செட்டையை கிளப்பி அப்படி பறந்து எந்திரிக்கும். அது மிக பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது போல கடவுளுக்கு காத்திருக்கிற ஜனங்கள் புதிதாய் சிறகு முளைத்து தன் செட்டைகள் முளைக்கப்பட்டு எழும்புகிற அந்த கழுகை போல, பறக்கிறதுக்கு முயற்சிக்கிற அந்த கழுகை போல இவங்க என்ன பண்ணுவாங்க? பறப்பாங்க. அவங்க இடறி விழ மாட்டாங்க. ஏன்னா இங்க சொல்றாரு பாருங்க, அவர்கள் ஓடினாலும் களைப்படை மாட்டாங்க. இங்க இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள் வாலிபர்கள். ஆனா கடவுளுக்கு காத்திருக்கிறவர்கள் எந்த வயதானவர்கள் இருந்தாலும் சரி, அவங்க ஓடினாலும் இளைப்படைய மாட்டாங்க, நடந்தாலும் சோர்ந்து போவாங்க. இன்னைக்கு நடந்தா மூச்சு வாங்குது இல்லையா? கர்த்தருடைய வசனத்துக்காக காத்திருங்க. கர்த்தருடைய வசனத்தை புசித்து பாருங்க. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி, சோர்வு இல்லாமல் நம்மளால் நடக்க முடியும். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி, சோர்வு இல்லாமல் நம்மளால் ஓட முடியும். அன்பானவர்களே, வாலிபர்கள் கூட இடறி விடுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புது பலன் வரும்.
நிச்சயமாகவே அப்படி ஒரு புது பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இன்றைக்கு கடவுளுக்காக நான் காத்திருக்கிறேன், எனக்கு புது பலன் கொடுங்க, ஆண்டவர் இடத்துல கேளுங்க. நிச்சயமாகவே புது பலன் தருவார். உங்களுடைய வியாபாரத்திலும் சரி, உங்களுடைய வேலையிலும் சரி, எல்லாவற்றிலும் நீங்கள் ஒரு புதிய யுக்தியை கடைபிடிக்க போறீங்க. ஒரு புதிய சம்பாத்தியத்தை நீங்கள் இன்றைக்கு சந்திக்க போகிறீர்கள். ஒரு புதிய ஆசீர்வாதத்தை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள். அன்பானவர்களே, நீங்களும் கழுகை போல செட்டைகளை விழித்து எழும்ப போகிறீர்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு அந்த பலனை தரப்போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி. ஆண்டவரே, வாலிபர்கள் போல இடைப்படைந்து விடுவார்கள், சோர்வடைந்து விடுவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ எந்த வயது உள்ளவர்களாக இருந்தாலும் அவர்கள் கழுகை போல செட்டைகளை விரித்து பறப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாக நீர் எங்களுக்கு புது பலனை தாரும், புது ஆசீர்வாதத்தை தாரும். நாங்கள் செட்டைகளை விரித்து எழும்ப நீர் எங்களுக்கு கிருபை பாருங்கள். தொடர்ந்து உமது கிருபையும் உடைய அன்பும் உடைய வசனங்களும் எங்களை வழிநடத்தட்டும். உமது திருக்குமாரன் நாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.